ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. கொஞ்சம் லாங் டியூரேஷனுக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால. ஸோ இனிமேல் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை ரெகுலராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லா வீடியோஸோட அப்டேட்டும், அதாவது கிளாஸஸ் வீடியோவாக இருக்கட்டும், ஜிஎஸ்கா இருக்கட்டும், தமிழுக்காக இருக்கட்டும், மேக்ஸ்க்காக இருக்கட்டும், ஜென்ரல் வீடியோவாக இருக்கட்டும், எல்லா கண்டென்ட்டுமே இனிமேல் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்டேட் ஆக போகுது. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிகினர்ஸ்ல இருந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஒரு டிஎன்பிசி ஜேர்னிக்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன உங்களுக்கு நீடட் என்ன, ஸோ A to Z உங்களுக்கு இது இருந்தா போதும், என்னால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல என்னால கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்ப என்னென்ன இது வரைக்கும் எல்லாரும் மிஸ் பண்ணிருக்காங்க, நம்ம அதை மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம எப்படி வந்து உள்ள போறது. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு 5 months டியூரேஷன் டைம் தான் இருக்கு டிஎன்பிசி எக்ஸாம் 2026க்கு. ஸோ அதுக்கு நான் இப்போல இருந்து பேசிக்கா போறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சீக்கிரமா பார்க்க போறோம். ஸோ டு டூ லிஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கூல் புக்ஸ் வாங்கணும், ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிக்கிறேன், ஆனால் எந்த கொஷின்ஸும் வரல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? புக்கு ரொம்ப அவசியம் தான். புக்கில் இருந்து நம்மளுக்கு 50% ஆஃப் கொஷின்ஸ் வந்து இப்போ வருது. ஸோ ரிமைனிங் 50% எல்லாமே அவுட் சோர்ஸ்ல இருந்து வருது. எந்த புக்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ நிறைய அவுட் சோர்ஸ் புக் லிஸ்ட் வந்து தமிழுக்கு ஒரு 18-20 புக்கு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டாப்பிக்கும். ஸோ அதே போல வந்து ஜிஎஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எதை ஃபாலோ பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றது அப்படின்னா, எல்லாருமே சொல்றது தாங்க ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்மளுக்கு பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ அந்த பேசிக் ஃபவுண்டேஷனை நம்ம முடிச்சுட்டு தான் அடுத்தது வந்து நம்ம அவுட் சோர்ஸ் புக்ஸ்க்கு போகணும். அப்போ அந்த அந்த பேசிக் ஃபவுண்டேஷனை நீங்க யாருமே இப்போ அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இதுல இருந்தே கொஸ்டின்ஸ் வருதுல, டைரக்ட் கொஸ்டின்ஸ் வருதுல, நம்ம எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து ரொம்ப 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 பேசிக்கான ஃபவுண்டேஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா இருக்கட்டும், இல்லை நான் 2-3 அட்டம்ஸ் வந்து கிளியர் பண்ணிருக்கேன், அதாவது அட்டன் பண்ணியிருக்கேன், பட் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு இருக்கவங்களும் இந்த ஸ்கூல் புக்ஸை திருப்பி பார்த்து தாங்க ஆகணும். இந்த 5 months டைமுக்கு நான் படிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னா ஃப்ரம் 6 to 12 தான் படிக்கணும். அதில் 6 to 10th வந்து மெயினாக பார்க்க வேண்டியது சோஷியல் சயின்ஸ் புக், அதே போல் சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் நீங்கள் ஜென்ரல் தமிழா ஜென்ரல் இங்கிலீஷா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ குரூப் 4 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் தமிழ் மட்டும்தான். ஸோ குரூப் 2 நான் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஜென்ரல் இங்கிலீஷா ஜென்ரல் தமிழா அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து 11th 12th என்னென்ன புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கலெக்ட் பண்ணுறது ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டின்னு சொல்லுவாங்க. உங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் எத்திக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான 11th and 12th நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய புக்ஸ். இந்த புக்ஸ் வந்து நீங்கள் ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, நியூ புக்காக இருந்தாலும் சரி, பழைய புக் கடையில் வாங்கினாலும் சரி, இப்போ கரண்ட் எடிஷனில் அந்த புக் என்ன இருக்குது 2026 அல்லது 2025 லாஸ்ட்டாக ரீப்ரிண்ட் பண்ணி எடிட் பண்ண அந்த டிஎன் ஸ்கூல் புக்ஸ் என்னவோ அது மட்டும் நீங்கள் ஜிஎஸ்க்கு ஃபாலோ பண்ணால் போதும். தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓல்டு புக்ஸ்னு சொல்லுவாங்க, நியூ புக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜிஎஸ்க்கு நம்ம பார்க்கறனால நீங்க வந்து இப்போ கரண்ட் எடிஷன்ல இருக்கக்கூடிய புக்ஸை மட்டும் நீங்க ஸ்கூல் புக்ஸை பார்க்கலாம். ஸோ இதே போல இது நான் ஜிஎஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்கேன், இதுலயே நீங்க தமிழும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் 6 to 10th உங்களுக்கு தமிழ் புக்ஸும் தேவை, அதே போல 11th and 12th பொது தமிழ், சிறப்பு தமிழ் ரெண்டுமே தேவை. இப்போதைக்கு நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் எடிஷன்ல இருக்க புக்கை மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கு வந்து ஓல்டு புக்ஸ்க்கு நம்ம போய்க்கலாம். ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கரண்ட் எடிஷன் புக் மட்டும் பார்த்தா போதும். ஸோ 6 to 10 and 11 and 12 ஃபவுண்டேஷன் பேசிக்கான சோஷியல் சயின்ஸ் எல்லா அந்த புக்ஸ் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஸ்கூல் புக்ஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் எங்கிருந்து கேட்கறாங்கன்னே தெரியல நம்ம சொல்லக்கூடியது செகண்ட் பட்சத்துல ரெஃபரன்ஸ் புக். ஸோ இதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமான ஒரு கட்டம் அப்படின்னு சொல்றது. ஸோ 50% இங்கிருந்து கொஸ்டின் வருது, அப்போ மீதி 50% எங்கிருந்து கொஸ்டின் வருதுன்னா இந்த வெளியே இருந்து அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து கொஸ்டின் வருது. அப்போ ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சா போதுன்னு சொல்றீங்கடா, ஏன்டா கொஸ்டின்ஸ் எல்லாம் வெளியே இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம நிறைய கேட்போம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்குமே ஒவ்வொரு டாபிக் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு இந்த புக்கை நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவுட் சோர்ஸ் புக்கை கண்டிப்பா நம்ம பார்த்தாகணும். அப்போ அதுக்கு எப்படி நம்ம படிக்கிறது? இப்போ வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம 6 to 10th வாங்கணும்னு சொல்லியாச்சு, அப்போ அட்டை டு அட்டை அதுக்கு படிக்கணுமானா அதுவும் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளை பண்ணி படிக்கலாமோ அந்த அளவுக்கு படிச்சுக்கலாம். இப்போ 6 to 10th நீங்க வந்து என்ன டாபிக் இருக்கோ, இப்போ 6th நம்மளுக்கு வந்து இப்போ இன, மொழி, வழக்காறு அந்த ஒரு டாபிக் இருக்கு. அது வந்து இப்போ எனக்கு 6 to 12th எங்க கவர் ஆகுதோ அந்த லெசனை மட்டும் படிச்சா போதும். உட்காந்து ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து லாஸ்ட் லெசன் வரைக்கும் டாபிக்கே இல்லாததுல இருந்து கொஸ்டினே வரப்போறது இல்லை. உங்களுக்கு சிலபஸ்ல இல்லாத டாபிக்ல இருந்து கொஸ்டினே வரப்போறது இல்லை. அப்ப சிலபஸ்ல என்ன டாபிக் கொடுத்துருக்கான் அந்த டாபிக் புக்ல எங்க இருக்கு ஸ்கூல் புக்ல அதை மட்டும் படிச்சு முடிச்சிருங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது அதே டாபிக்
அவுட் சோர்ஸ்ல எங்க இருக்கு? ரெஃபரன்ஸ் புக்ல. அதுல தான் நம்ம பார்க்க போறது. இந்த 2ல இருந்தே உங்களுக்கு 80% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு ஸ்கோர் ஆயிரும். ஸோ அப்போ எப்படி நம்ம அத படிக்கிறதுன்னா, சயன்ஸ் அண்ட் ஜியோகிராஃபிக்கு நம்ம அவுட் சோர்ஸ் வெளிய எங்கேயும் தேவையில்ல. ஸோ இது ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே பார்த்தாலே போகும். பிகாஸ் இதுல வந்து லோ ரேஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. அதனால நம்ம இதுக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். அப்ப அவுட் சோர்ஸ் எது எதுக்கு பார்க்கணும்னா, ஹிஸ்டரி, ஐஎன்எம், பாலிட்டி, அதே போல எக்கனாமி, டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஎன் ஹிஸ்டரி. இந்த 4 யூனிட்டுக்கு மட்டும் நம்ம ரெஃபரன்ஸ் புக் வந்து பார்த்தா போதும். இப்ப இந்த ரெஃபரன்ஸ் புக் மஸ்ட்டா அப்படின்னா, கண்டிப்பா மஸ்ட் தான். ஏன் இந்த ரெஃபரன்ஸ் புக்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்ப 3 யூனிட் ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிறோமே. இப்ப இந்த ஹிஸ்டரியில வந்து இப்போ ஒரு குப்தர் காலங்கள்ல வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த குப்தர் காலங்கள் ஸ்கூல் புக்ஸ்ல ஒரு ஒரு பேராகிராஃப் குடுத்திருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு லெசன் குடுத்திருப்பாங்க குப்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே நம்ம அவுட் சோர்ஸ் ரெஃபரன்ஸ் புக் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அந்த புக்ல என்னென்ன புக் நான் பார்க்கணும்னு இப்ப சொல்றேன். ஸோ அதுல வந்து டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் எண்ட் வரைக்கும் அந்த குப்தர்கள் பத்தி குடுத்திருப்பாங்க. அப்ப அந்த குப்தர்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா, அது ரெஃபரன்ஸ் புக்ல எந்த இதுல இருக்கு? அது மட்டும் நம்ம படிச்சா போதும். அதுவுமே ரெஃபரன்ஸ் புக் அந்த புக் ஃபுல்லா படிக்கணுமா? இப்ப வந்து ஜிஎஸ்க்கு வந்து ஒரு 8 புக் சொல்லியிருக்காங்க. அந்த 8 புக் ஃபுல்லா படிக்கணுமானா, அந்த புக் ஃபுல்லா படிக்க தேவையில்ல. சரி. அப்ப என்னென்ன புக்ஸ் வந்து இதுக்கு பார்க்கணும்? அந்த ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹிஸ்டரிக்கு வந்து வெங்கடேசன் சாரோட பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம், வரலாறு. அப்ப இந்த 3 புக்குமே ஃபுல்லா நான் படிக்கணுமா? ஒவ்வொரு புக்கும் 600 பக்கம் இருக்கு. எப்படி நான் படிச்சு தேவையில்ல. 3 புக்கும் ஃபுல்லாவே படிக்க தேவையில்ல. இந்த 3ல உங்களுக்கு ஹிஸ்டரி சிலபஸ் என்ன கவர் ஆகுது? இப்ப ஹிஸ்டரியில சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 20 டாபிக்குள்ள அடங்கிரும். அப்ப அந்த 20 டாபிக் இந்த 3 புக்ல எங்க வருதோ, அத மட்டும் நம்ம பார்த்தா ரெஃபரன்ஸோட ஹிஸ்டரி புக் முடிஞ்சுச்சு. அதே போல பாலிட்டிக்கு கண்டிப்பா நீங்க லட்சுமிகாந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல ஐஎன்எம்க்கு வந்து அதே போல புரொஃபசர் வெங்கடேசனோட இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற அந்த புக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சாரோட நவீன காலம், தற்காலம், தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு இருக்கு. ஸோ அதுவுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது போக இப்போ ரெஃபரன்ஸ் புக் நான் முடிச்சிட்டேன். இந்த எக்கனாமிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட்லயுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தற்போதைய தமிழ்நாட்டோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து பிடிஎஃபா நம்மளுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதோட கரண்ட் எடிஷன் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் நம்ம இதுக்கு எக்கனாமிக் பார்த்துக்கலாம். நிறைய பேர் இதுக்கு சிவா புக்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எக்கனாமிக்கு. ஸோ நீங்க அதை பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதாங்க ரெஃபரன்ஸ் புக். அதே போல மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் RS அகர்வாலை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்போம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ இந்த 2யுமே நீங்க கவர் பண்ணணும். அதாவது ஸ்கூல் புக்ஸ்ல 50% கொஸ்டின்ஸ் வந்துரும். ரெஃபரன்ஸ் புக்ல உங்களுக்கு 50% கொஸ்டின்ஸ் வந்துரும். ஸோ இதிலிருந்தே நம்ம வந்து நம்ம 85% வந்து நம்ம இதுல வாங்கிடலாம். ரிமைனிங் இருக்கக்கூடியத பிஒய்க்கு கொஸ்டின்ஸ். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நடந்தது. இப்போ நீங்க குரூப் 4 அட்டன் பண்ணாலும் சரி, குரூப் 2 அட்டன் பண்ண குரூப் 4 அட்டன் பண்றவங்க குரூப் 2 கொஸ்டின்ஸும் சேர்த்து பாருங்க. குரூப் 2 அட்டன் பண்றவங்க குரூப் 1 கொஸ்டின்ஸும் சேர்த்து பாருங்க. ஸோ அப்படி கிடைக்கும் போது நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது எங்கிருந்து எடுக்கிறாங்க, அவுட் சோர்ஸ் எங்கிருந்து வந்திருக்கு, ரெஃபரன்ஸ் புக் எதுல இருந்து வந்திருக்கு, எப்படி டாபிக் வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கனெக்டிவிட்டி பண்ணி படிக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்ப கண்டிப்பா இது 2யும் முடிச்சுட்டு அடுத்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்த நியூஸ் பேப்பர் இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இப்போ நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. முன்ன வந்து அப்படி கிடையாது. பட் இப்போ சிலபஸ்ல வந்து ஒவ்வொரு யூனிட்லயும் இருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டெய்லி நீங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் படிங்க. நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியமா இருந்தா நீங்க வந்து ஹிந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல தமிழ் மீடியமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து தினமணியோ இல்ல வந்து தினத்தந்தி எது வேணாலும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் வேணும். அதே வந்து நியூஸ் பேப்பர் வந்து இப்போ எனக்கு வந்து 12 பேஜ் வருது, இல்ல 15 பேஜ் வருதுன்னா, அதுவும் லைன் பை லைனா படிக்க தேவையில்ல. அட்லீஸ்ட் அந்த ஹெட்டிங் அந்த அந்த ஹைலைட் நியூஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஹைலைட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அந்த ஹைலைட்ஸ் மட்டும் அன்னன்னைக்கு டேட் போட்டு ஒரு பேஜுக்கு வர மாரி அன்னைக்கு என்ன ஹைலைட்டோ அது ஒரு நோட்ல நீங்க எழுதி வச்சுருங்க. இப்போ இன்னைக்கு டேட் என்ன? ஜூன் 4 இல்ல அப்படி அந்த டேட்ல அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த பேரு, அந்த ஈவென்ட், அந்த இயர், அந்த டைம். ஸோ இதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்க எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்றதுக்கு இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து லாஸ்ட் ஃபைனலா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ். ஸோ இந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம தெரிஞ்ச ஆன்சரையும் 1, 2 வந்து தப்பா நம்ம வந்து தெரியாம ஷேட் பண்ணிடுவோம். அது அவசரத்துலயா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு பதட்டத்துல. ஸோ அந்த மாதிரி அந்த தப்பான நம்ம ஷேட் பண்றதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்க என்ன டெஸ்ட் போட்டாலும் அது வந்து சும்மா இப்போ ஆப்ஷன் ஏ, பண்ணுக்கு ஏ, பி அப்படின்னு நீங்க வந்து ஹேண்ட் ரிட்டனா எழுதாம எப்பவுமே ஒரு 20, 30 ஷீட்ஸ் வந்து நீங்க ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜெராக்ஸ்ல நீங்க ஷேட் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எரர் ஸ்பாட்டிங்குமே ஓஎம்ஆர்ல வராது.
ஸோ இந்த 5 ஸ்டெப்பு மட்டும் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ நெறைய பேரு ஸ்கூல் புக்ஸ மட்டும் பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் புக்க பார்க்கறதில்ல. அதே போல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறதில்ல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்ப குரூப் 4 அட்டெண்ட் பண்றாங்கன்னா, குரூப் 4 மட்டும் பார்ப்பாங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ணாம குரூப் 2க்கும் நீங்க போகணும். அதே போல குரூப் 1க்கும் போகணும். அடுத்தது நியூஸ் பேப்பர் ரீடிங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய பேர் இந்த சயன்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி போர்ஷனே சுத்தமா அவாய்ட் பண்ணிருவாங்க. இதுலருந்தே நம்மளுக்கு 10 மார்க் போயிடுது. ஸோ அப்படியும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்துலயுமே இந்த 5யும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, பிகினர்ஸா இருந்தாலும் எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம எக்ஸாம நம்ம நீட்டா அப்ரோச் பண்ணி அதுல கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ரேஸ் தான். ஸோ ஒரு 100 மீட்டரோ இல்ல வந்து ஒரு 200 மீட்டர் ரேஸ் மாரி நீங்க நெனச்சுக்கலாம். பட் அந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்ற மாரி தான். ஸோ ஸ்டார்ட்டிங்ல எவ்வளோ ஸ்பீடா ஓடுறோங்கிறது முக்கியம் இல்ல. எண்டிங் வரைக்கும் என்ன இஷ்யூ வந்தாலும், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நிக்காம அங்க போய் சர்வைவ் ஆயிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து வின் பண்ணிரலாம். ஸோ அந்த எண்டு வந்து ஸ்பீட கூட்டணும். அதேபோல எண்டு வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாம, எந்த ஒரு பேரியருமே இல்லாம போகணும். நெறைய பேர் பாதியில விட்டுருவாங்க. 2 மாசம் படிச்சுட்டு 2 மாசம் விட்டுருவாங்க. சரி ஃபங்ஷன் வரும். இந்த மாரி நெறைய அப்ஸ்டக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். அது எல்லாத்தையுமே நம்ம உடைச்சுட்டு கடைசி வரைக்கும் போய் அந்த எண்ட் லைன்க்கு நம்ம போயிட்டோம் அப்டின்னா, உள்ள நம்ம ஈஸியா என்டர் ஆயிரலாம். ஸோ அடுத்த வீடியோல இருந்து தொடர்ந்து 6 to 10த்ல என்னென்ன புக் வேர் டு ஸ்டடி, ஸோ எந்த சிலபஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அதே போல ரெஃபரன்ஸ் புக்குக்கும் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ தமிழுக்கு தனியாவும் சொல்றோம். அதே போல ஜிஎஸ்க்கு தனியா, மேத்ஸ்க்கு தனியாவும் வந்து கிளாஸஸ் வந்து நாங்க போடுவோம். ஸோ அதே போல வந்து வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே ரிவைஸ்டு வேர் டு ஸ்டடி. ஸோ இத மட்டும் படிச்சா போதுமானா, கண்டிப்பா இத மட்டும் படிச்சா போதும். இதுவே நம்மளுக்கு சிலபஸ் வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிரும். இதுவரைக்கும் இந்த வீடியோவ கன்டினியூஸா தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப 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 பேஷன்ஸோட பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.